குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். பிளான் லான்ச் பண்ணலாமா? நாம இனிமேல் எஸ்பிஓவில் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இமேஜ் ஷேர் பண்ணி அந்த இமேஜை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆடியோவாக கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 8 இமேஜ் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா ஆடியோவும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ பாதியில் கேட்டுட்டு அதுக்குள்ளே எதுவும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்டு இருக்காதிங்க. இமேஜை பார்த்தோன்னே டவுட்ஸ் கேட்காதீங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்பிஓட அடுத்த பிஸ்னஸ், நியூ பிஸ்னஸ், அதை பற்றி பேசுகிறோம். ஒரு 2 இமேஜஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஏன் அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோன்னா, நம்ம அடுத்தது நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இமேஜும் ஆடியோவும் வரும். கிளியராக பொறுமையாக கேட்டு புரிஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட எல்லா யூடியூப் சேனல்லையும் டீம் லீடர்ஸ், சப்ளைனர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுங்க, நீங்களா கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க, ரைட்? ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ இதுதான் எஸ்பிஓட நெக்ஸ்ட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் இப்போ நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிற, இனிமேல் பண்ண போகிற இந்த பிஸ்னஸ் வேறு, அது வேறு. ஓகே, ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓ பிஸ்னஸ் சென்டர் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரான்ச்சைஸ், எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ஃப்ரான்ச்சைஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அங்கே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ பிஸ்னஸ் கோச்சிங், அதில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுலேருந்து A to Z எல்லாமே ஃப்ரீ தான். எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ₹1 கூட பேமெண்ட் கிடையாது. 100% ஃப்ரீயாக தான் அவங்க ஜாயின் பண்ணி படிக்க போகிறாங்க. ஸோ படிக்கிற அதே காலகட்டத்தில் அவங்க ஏர்ன் பண்ணவும் முடியும். அது எப்படின்னா அப்ளியேட் மார்க்கெட்டிங் மூலயமா. ஸோ 2வது விஷயம், அங்கே நடக்கக்கூடிய 2வது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, கிட்டத்தட்ட 6 to 12 months இருக்கும் எஸ்பிஓடைய பிஸ்னஸ் கோச்சிங், ரைட்? ஸோ அதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணவும் முடியும். எஸ்பிஓ ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்லேயே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறீங்கனாலும் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது ஸ்டூடெண்ட்டை தான், ரைட்? நீங்கள் கிடையாது. ஓகே, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம், அதே ஒரு விஷயம். ஏன்னா 100% ஃப்ரீ தான், ரைட்? ஸோ உங்கள் நியர்பையில் சென்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். அதில் எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அங்கே தனியாக இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, அதுவும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். 500 ஃப்ரான்ச்சைஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதில் பாஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஓன் பிஸ்னஸ் எஸ்பிஓவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸ் கோச்சிங், அங்கே இருக்கக்கூடிய மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்தது அப்ளியேட் மார்க்கெட்டிங். அடுத்ததாக இன்னும் 2 பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நாம் இப்போ அதை ரிவீல் பண்ணலை, ரைட்? அதற்கான ரீசன், நீங்கள் எஸ்பிஓ மேலே எப்படி ஒரு ட்ரஸ்டபிலிட்டி குறைஞ்ச ஒரு தாட்லேயே இருக்கீங்களோ, என்னப்பா இது வளவளன்னு எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு, நாள் கணக்காக போயிட்டு இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்குன்ற ஒரு மனநிலைமையில் இருக்கீங்களோ, அதே மனநிலைமையில் தான் அந்த 2 பிசினஸும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிளைண்ட்ஸும் அதே மனநிலைமையில் தான் இருக்காங்க. நீங்க ஒரு 4 months 5 months ரன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், ஓகே? அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்றோம், ஸோ உங்களுக்கு அந்த பிசினஸையும் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த 2 பிசினஸும் இப்போதைக்கு நம்ம கொண்டு வர போறதில்ல. அதுவுமே அந்த பிசினஸ் சென்டர்ல தான் நடக்க போகுது, ரைட்? ஸோ அதுக்கு உங்களுக்கு 4 to 5 monthsக்கு அப்புறம் தான் அதை நம்ம ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும், ஓகே? ரைட். ஸோ இந்த பிசினஸ் ஒரு ஓன் பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குள்ளேயே வரக்கூடிய முதல் கொஸ்டின், எல்லாருமே ஓன் பிசினஸை பயப்படுறதுக்கான முதல் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசனே தான், அது வராது, செட் ஆகாது, நிறைய ரீசன் வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, நாம லாஸ் ஆயிட்டோம்னா என்ன பண்றது, நம்ம போடக்கூடிய முதல் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஓகே? எடுக்க முடியாத போயிட்டா என்ன பண்றது, சரியான கஸ்டமர்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது, இந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் எஸ்பிஓவில் பிரான்ச்சைஸ் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வித்தவுட் லாஸ். நீங்க எஸ்பிஓவில் பிரான்ச்சைஸ் இருக்க பிசினஸ் சென்டர் பிரான்ச்சைஸ் எடுக்கிறீங்கன்னா, நீங்க எதுவும் பெருசா டெபாசிட்லாம் பண்ண தேவையில்ல. உடனே அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்களோ, இது தனியா புதுசா ஏதாவது பிளான் போடுறாங்களோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது, ரைட்? ஸோ இதுல கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உண்டு. ஏன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா, அதுக்குன்னு ஒரு இடம் பார்க்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 systems வேணும், ப்ளஸ் ப்ரொஜெக்டர் வேணும், சேர்ஸ், டேபிள்ஸ், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், பேனர்ஸ், போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போது. ஸோ பட் ஆனால் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று வாங்கணும். டெபாசிட் இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு லீகல் பாயிண்ட் இருக்கு. ஸோ லீகல் டீமும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எஸ்பிஓக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அது ஒன்றும் பெருசாக வந்துட போதும் இல்லை. நம்ம எதுவும் சும்மா ஃபார்மாலிட்டி கண்டிப்பான ஒரு அமௌண்ட் வைப்பாங்க, ஃபார்மாலிட்டின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த 500 ஃப்ரான்ச்சைஸ்க்குமே. ஸோ மற்றபடியா அங்கே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு 3 to 4 lakhs இருக்கும். ஏன்னா என்ன எப்படி இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரான்ச்சைஸோட அந்த பிசினஸ் சென்டரோட இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பேர் உள்ள உட்கார்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட். ஸோ ரெக்யர்மெண்ட்ல நிறைய கொடுப்பாங்க. அது நம்ம இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மெயில் போட சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த மெயிலுக்கு
பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க எஸ்பிஓ பிசினஸ் சென்டர் பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் மெயில் பண்ணணுமே தவிர வேற யாரும் மெயில் பண்ணக்கூடாது. அந்த மெயிலுக்கு வேற யாருன்னா மெயில் பண்ணீங்கனாலே கம்பல்சரியா அது ரிலேட்டடான பர்சனுடைய ஐடி கம்பல்சரி சஸ்பெண்ட் ஆகும். ஸோ யார் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிசினஸ் எடுக்கிற எனக்கு ஐடியா இருக்கு, என்னால 3 to 4 lakhs கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா நம்ம அட்வான்ஸ் கொடுக்கணும், சிஸ்டம்ஸ் மற்ற விஷயங்களை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரைட்? ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிசினஸ் பண்ண முடியும். இதுல வித்தவுட் லாசஸ் எஸ்பிஓ சொல்றதுக்கான ரீசன், இங்க நீங்க வெறும் பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ பிசினஸ் ஓனரே தான் இங்க பிரான்ச் மேனேஜருமே கூட. ஓகே, பிரான்ச் மேனேஜர்னு யாரை சொல்றோம் அப்படின்னா பிசினஸ் ஓனரே தான். ஓகே, ஸோ இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோட சரி, உங்களுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அந்த பிசினஸ்க்கு தேவையான A to Z எல்லாமே எஸ்பிஓ தான் கொடுக்கும், எஸ்பிஓ தான் பாத்துக்க போகுது. நீங்க எங்கேயும் போய் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ்பிஓ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்து இருந்தாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்றோம்னா நம்ம தானே சார் போயிட்டு 100 எடுத்து கொண்டு வரணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. பட் எஸ்பிஓட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 100% ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை தேடி வருவாங்க, அதுல நோ டவுட்ஸ். ஸோ பேம்ப்ளெட்டும் கொடுப்பாங்க, நீங்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணலாம். இதை பிசினஸ் கோச்சிங் மட்டும் தான் நடக்குமானா எஸ்பிஓட ப்ரிஃபரன்ஸ் அது மட்டும் தான். இன்கேஸ் அந்த ஓனர்ஸுங்க ஸோ ஸ்பேஸ் இருக்கு, நம்ம சின்ன சின்ன கிளாஸஸும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது நீங்க கொடுத்துக்கலாம். அது அந்த ஓனர்ஸ் முடிவு பண்றது தான். சின்ன சின்ன கிளாஸஸும் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குன்னா அதுக்கும் எஸ்பிஓ சப்போர்ட் பண்ணும். அது விருப்பம் இருந்தா நீங்க கொடுத்துக்கலாம். பட் அது ஃப்ரீ கிடையாது, அது நீங்க பேமெண்ட் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அது ஃப்ரீயா கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்தந்த பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ் டிசைட் பண்றதா. அதுக்கு நீங்க எஸ்பிஓ கிட்ட அப்ரூவல் வாங்கணும், வாங்கிட்டு நீங்க தாராளமா அந்த சின்ன சின்ன கிளாஸஸும் ரன் பண்றதா இருந்தா பண்ணலாம். பட் இது ஒரு நார்மல் கோச்சிங் கிளாஸஸ் மாதிரி இருக்காது. இந்த எஸ்பிஓ பிசினஸ் கோச்சிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லி கொடுக்க போறோம், ரைட்? அந்த பிசினஸ் அது என்ன பிசினஸ் என்ன எதுலாம் டீட்டெயிலா அந்த கோச்சிங் சென்டர் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கிடைக்கும். ரைட், அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம அதில் சொல்லிக் கொடுக்க போறோம். எஸ்பிஓ ஓன் சிலபஸை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓன் புக்ல இருந்து அதுக்கு தேவையான மெட்டீரியல் இருந்து எல்லாமே எஸ்பிஓ ஓனா பண்ணிக்கிட்டு இருக்கும், ரைட்? ஸோ அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்க வேண்டிய அதுக்கான வேலைகளும் இந்த பிரேக்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ரெடி டு மூவ். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். படிச்சு பார்த்துட்டு டீட்டெயிலா அவசரப்படாதீங்க. மெயில்னு ஒன்று பார்த்தோன்னே மெயில் போட ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த பிசினஸ் எனக்கு எஸ்பிஓட பிரான்ச்சைஸ் எடுக்க விருப்பமா இருக்கு, பிசினஸ் சென்டர் பிரான்ச்சைஸ் எடுக்க விருப்பமா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும்தான். ஏன் இதுல லாஸ் இல்லைன்றதை நான் தெளிவா சொல்லிட்டு, இங்க ஸ்டாண்டர்டா உங்களுக்கு பிசினஸ் பிரான்ச் மேனேஜர்னு ஒரு போஸ்டிங் கொடுக்க போறாங்க. அதுக்கு 40,000 எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைச்சிடும். அங்க பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிறவங்க ஓனர், ரைட்? ஸோ அவங்களுக்கு ஓனருக்குன்னு ஒரு இன்கம் இருக்கு. அது மினிமம் 50,000ல இருந்து 3 lakhs வரைக்கும் போகும். அது பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃபியூச்சர் பிசினஸ் டூ மென்ஷன் பண்ணிருக்கோம், அந்த 2 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் அந்த ஓனருக்கான இன்கம் 50,000. இப்போதைக்கு அந்த பிரான்ச் மேனேஜர் மென்ஷன் பண்ணி 40,000 கொடுத்துருக்கோம். அது மினிமம் 50,000ல இருந்து 3 lakhs வரைக்கும் போகும். ஓகே, ஸோ இங்க நீங்க இது எப்படி நான் கான்செப்ட், நீங்க தான் இந்த பிரான்ச்சுக்கு ஓனர் சாரி இந்த பிரான்ச்சுக்கு நீங்க தான் ஓனர். பட் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே எஸ்பிஓ பார்த்துக்கும், ரைட்? அங்க நீங்க உட்காந்து மேனேஜ்மெண்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 50,000 வச்சுக்கோமே, ஸோ 40,000 வச்சுக்கோ. 40,000 வச்சீங்கன்னா கூட நீங்க ஒரு 3 lakh 4 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அது எவ்வளவு நாள் எடுத்துட முடியும் அப்படின்றத பாருங்க. இது சும்மா சிம்பிளா ஓப்பன் பண்றதா இல்லை, இது லைஃப் டைம். உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸே பாத்தீங்கன்னா இயர்லி தான் அதை மென்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? நீங்க இயர்லி ரினியூவல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். 10 to 15 இயர்ஸ்க்கு இந்த அக்ரிமெண்ட்ஸே உங்களுக்கு நீங்க சைன் ஆகும். ஓகே, ரினியூவல் அப்படிலாம் கொடுப்பாங்க. பட் சார்ஜஸ்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. பட் ரினியூவல் ஒன்று இருக்கும். ஃபியூச்சர்ல மேபி சார்ஜஸ் வந்தா வரலாம், ரைட்? அது ஒரு பெரிய சார்ஜஸ் எல்லாம் இருக்காது. ஒரு 5,000 2,000 3,000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த 500 பிரான்ச்சைஸ்க்கும். ஸோ இதெல்லாம் ரெகுலரா ஒரு பிரான்ச்சைஸ் கொடுக்கணும்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கோ அதெல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. இது தனி பிசினஸ். இதுவும் எஸ்பிஓ இந்த பார்ட் டைம் ஜாப்ல ஒர்க் பண்ற இந்த பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க இங்க ஒர்க் பண்றவங்களுக்கும் அங்க அந்த பிசினஸ் நடத்துறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இங்க நேரடியா போய் கேட்கலாம், நேரடியா போய் செக் பண்ணலாம். இவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷனுமே இருக்காது. ஓகே, ரைட்? ஸோ அது தனி பிசினஸ், இது தனி பிசினஸ். எஸ்பிஓட அடுத்த பிசினஸ் அது. ஓகே, எஸ்பிஓ நிறைய பிசினஸ் பண்ணும், ரைட்? நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய பிசினஸ் பண்ண போறோம். அது ஒன் ஆஃப் த பிசினஸ், ரைட்? ஸோ தெளிவாக சொல்லியாச்சு. பிரான்ச் மேனேஜர் அவங்களுக்கு 40,000 per month இன்கம் கொடுக்க போறாங்க, ரைட்? அது இல்லாத டீச்சிங் ஸ்டாஃப்ஸுங்க 2 பேர். ஓகே, ஸோ அந்த 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கும் per month 15,000 சேலரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10 to 15 ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுப்போம். அவங்களுக்கு per month 10,000 கிடைக்கும். ஸோ அது எப்பனா அந்த ஃபியூச்சர் பிசினஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மெம்பர் ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் நம்ம எடுக்க போறோம். அது வரைக்கும் அங்க பிரான்ச் மேனேஜர் இருப்பாரு, 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, 3 பேர் தான் அங்க வேலை. இப்போதைக்கு ஒரு 4 to 6 மந்த்துக்கு அது மட்டும் தான் வேலை. ஓகே, ரைட்? ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்,
பேலன்ஸ் இருக்கிற 2 ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப கம்பல்சரியா ஒவ்வொரு பிரான்ச்லயுமே 10 மினிமம் 10 மேக்ஸிமம் 15 ஸ்டாஃப்ஸ், ஒரு சில சென்டர்லாம் அது பிசினஸ் ரேஞ்சை பொறுத்து 15 to 20 ஸ்டாஃப்ஸ் கூட தேவைப்படுவாங்க. அது பிசினஸ் ரேஞ்சை பொறுத்து என்ன பிசினஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். ரைட். ஸோ அது டீட்டெயிலாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். பிரான்ச் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ரைட். ஸோ அடுத்தது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இது 2 இருந்தாலே போதுமானது. அவங்க பிரான்ச் மேனேஜருக்கு குவாலிஃபிகேஷன். இங்கே பிரான்ச் மேனேஜர் தான் ஓனர். ஓகே ரைட். ஸோ இங்கே அந்த பிரான்ச் மேனேஜர் ஆகிறதுக்கு நான் ஓனராக இருக்கேன், பட் எனக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாது, நான் டிகிரி எதுவும் முடிக்கலைன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பேரில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அக்ரிமெண்ட் போடும்போது எஸ்பிஓ கூட கண்டிப்பாக அந்த பிரான்ச் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். ஸோ அது பிரான்ச் மேனேஜர்னு யாராவது ஒருத்தர், பிரான்ச் மேனேஜர் இன்சார்ஜ், ஸோ அது யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க பேரில் வாங்கிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும். அவங்க நேரில் வந்து சைன்லாம் போடுற மாதிரி இருக்கும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க பேரில் வாங்கிட்டு நீங்கள் அதை ரன் பண்ணிக்கலாம். ரைட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஓனரே அங்கே பிரான்ச் மேனேஜராகவும் இருக்கலாம். பட் அந்த போஸ்டிங்க்கு ஒரு பர்சன் அது ப்ராப்பரான இப்போ டிகிரி முடிச்சு யாராவது ஒருத்தராக இருக்கணும். ஸோ பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட மெயின் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் கம்யூனிகேஷன், தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழ் ஸ்பீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்பிஓ தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ கம்பல்சரி இது ஆல் ஓவர் இந்தியா போகிறதுனால ஸோ மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். இது ஏன் டிபார்ட்மெண்ட், அதனால நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு தேவையான அந்த லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்டை சொல்லிடுறேன். ரைட் ரைட். அடுத்தது 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். அதை விட இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். லைக் நீங்கள் பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை வந்து பிஇ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை நான் வந்து இந்த வெக்கேஷனல் கோர்சஸ் இருக்கு 4 months 6 months 12 months அந்த மாதிரி ஏதாவது முடிச்சதுக்கான சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே தான். ஸோ பேசிக் அது சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஏதாவது இருந்ததுனாலும் ஓகே தான், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த எஜுகேஷன் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டீச்சருக்கு தான் நாங்கள் கிளாஸஸ் எடுப்போம், அவங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகணும். ரைட். ஸோ அது உங்களுக்கு அந்த டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம். அங்க ஸ்டாஃப்ஸுங்களை எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓ எதுலையுமே தலையிடாது. அது முழுக்க அந்த ஓனர் கண்ட்ரோல் தான். அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸுங்க அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட். அதே மாதிரி அந்த 10 to 15 ஸ்டாஃப்ஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவோம். இப்போதைக்கானது டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் பிரான்ச் மேனேஜர், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பிசினஸ் ஓன் பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ண போதும், மெயில் பண்ணா போதுமானது. இந்த மெயில் ஐடிக்கு mail@sbogroup.org மட்டும்தான். ரைட். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணா போதுமானது. அதுல எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜஸ்ட் உங்களுடைய நேம், கான்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். உங்க நேம், ரைட், உங்க நேம், கான்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்க எந்த லொகேஷன்ல இருந்து மெயில் பண்றீங்க, ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், இதை மென்ஷன் பண்ணி தெளிவா மெயில் அனுப்பி வைங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். ஸோ மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு எஸ்பிஓலேருந்து ரிப்ளை வரும். உடனேலாம் வராது. ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 1 week அப்புறமா தான் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்காது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அது மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அது நீங்கள் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது, எனக்கு ஐடியா இருக்குது, என்னால் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸில் எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயிலில் இருந்து மெயில் பண்ணுங்க, உங்களுடைய பர்சனல் மெயிலேருந்து மெயில் பண்ணுங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து சம்மந்தமாக நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி கான்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமாண்டர்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். கமாண்டர்ஸ் உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸ் கொடுப்பாங்க. பெட்டர், அதை விட பெட்டர் என்னன்னா மெயில் அனுப்புங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணுங்க இந்த மெயிலுக்கு. இந்த மெயிலேருந்து உங்களுக்கு ரீப்ளேவும் வரும் இது சம்மந்தமான மெயில்ஸ், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும். ஓகே ரைட். தேங்க்யூ.